கேடி அது லேடிஸ் நாய் இல்லை விக்கி ப்ரோ ஜென்ஸு தான். வர்ஷா ஷாக்கா நான் அன்னைக்கு 13 வருஷம் நாய் வளர்த்தினேன் சொன்னேன்ல அக்கா, அந்த நாய் தான். எந்த நாயா இருந்தானடா, வளர்த்த நாயா இருந்தான்னா தெருவில் உள்ள நாயா இருந்தானே. நாய்னா நாய் கடினா விஷம்தான், அதுக்கு ஊசி போட்டு தான் ஆகணும். அஸ்ஸா விக்கி யோ போயாவா விக்கி, சும்மா சும்மா நோண்டக்கூடாது ப்ரோ. மம்மு எஸ் அக்கா, ஓகே மம்மு. வர்ஷா ஆமாம் கேடி மை டாக் தான். டேய் நான் கேட்குறது பதில் சொல்லி தொலை எரும மாட. ஊசி போட்டினியா இல்லையா? கேடி உன் நாய் எப்படிடா உன்னை கடிக்கும் முட்டா பையில. அவங்க வளர்த்த நாய் அவங்கள கடிக்காம இருக்குமா? சும்மா நோண்டிக்கிட்டே இருந்தா. சும்மா விளையாட்டுக்கு ஒரு லப்புன்னு போட்டிருக்கோம். இவன் விளையாடுறானா அதுவும் விளையாட்டுத்தனமா கடிக்கணும்னு சொல்லிட்டு விளையாட்டு வனையாயிடுச்சு போல. நிஜமா கடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். பம்மா சிஸ்டர் வாங்க. ஹாய் சாசிஸ், வணக்கம் வணக்கம். பம்மா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டச்சா? என்ன டிஃபனு? கேடி அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான். நான் பாமா சிஸ்டர் ஹாய் கதிர் தம்பி சொல்கிறாங்க. வசா விஷம் இல்லைக்கா, நாங்கள் அந்த டாகுக்கு 8 மாதம் இருக்கும்போது ஃபேமிலி பிளான் பண்ணிட்டோம் அக்கா. நோ என்னடா ஃபேமிலி பிளானிங் பண்ணால் அதுக்கு பாய்சன் இருக்காதா? டேய் நாயோட பல்லில் தாண்டா பாய்சன் இருக்கு. பாமா சிஸ்டர் ஹாய் வசா. கேடி ஹாய் பாமாக்கா. பாமா சிஸ்டர் லைக் டன். இது என்னடா புது பொருளை சொல்கிறான்? நாய்க்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணால் விஷம் கிடையாதா? ஓகே வரதட்சணை கொடுமையாக பண்ணியிருக்காங்க்கா. வசா கேடி நான் சின்ன பையனில் இருந்து கடி. கேடி டே அது தடுப்பூசி போட்டதுடா. வசா விக்கேசனம். பாமா சிஸ்டர் நலம் சிஸ்டர், நீங்கள் நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர். லஞ்சு செய்ய போகணும். மணி என்ன? ஐயோ 12 போதா? 11:45 இருக்குதே. விக்கி ஃபேமிலி பிளான் பண்ணால் அதுக்கு பல்லு குட்டியாக தான் கிடையாது, ஆனால் பாய்சன் இருக்கும். யாரா நீ? அதான் நான் சொல்கிறேன், ஃபேமிலி பிளானிங்க்கும் இதுக்கும் என்னடா வித்தியாசம்? பல்லில் பாய்சன் இருக்க தானடா செய்யும். டேய் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் இதில் வந்து குட்டுற போகுதுடா லூசு பயல. எத்தனை வயசில் உனக்கு கடிச்சிச்சது? அஸ்ஸா அக்கா ஊசிலாம் போட்டேனக்கா. 6வது டைம் கடி வாங்கிட்டு போனேனக்கா. அப்போது டாக்டர் இதுக்கு மேலே கடி வாங்கினா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்கக்கா. அட பாவி. கேடி 8 மந்த்தில் டாகுக்கு ஃபேமிலி பிளான்லாம் பண்ண மாட்டாங்கக்கா. அஸ்ஸா விக்கி எனக்கு அப்படி தான் சொன்னாங்கப்பா. எக்கா இதில் இவன் வேற எனக்கு குட்டி போட்ட தரேன்னு சொல்லியிருக்கான். டேய் ஃபேமிலி பிளான் பண்ணிட்டு எப்படி குட்டி? அதுதானே, அது வேற நாயோ. பாமா சிஸ்டர் ஏன் வசா அதுக்கிட்ட போய் வம்பு செய்த? வசா நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருந்து கடியக்கா. டேய் அதான் உனக்கு ஏதோ பண்ணியிருக்குன்னு தோணுது விக்கி. பாடுறா அவனை. குட்டி ஏதாச்சும் தர மாதிரி பிளான் பண்ணுறியாடா கீரி? 2வதுலேருந்து நாயில் கடி வாங்கியிருக்கான் பத்தியா இவன். அக்கா டாகுக்கு ஊசி போடுவாங்க, அது கடிச்சாலும் நமக்கு பாதிப்பு இருக்காதக்கா. அந்த ஊசி போட்டுட்டான். ஓ அப்படியா? விக்கி சொல்லியிருக்கானக்கா. கம்பத்தை பார்த்தா ஒரு ஃபீல. அட பாவி. ஐயோ இந்த நாய் இல்லையா, நான் குழந்தையா இருக்கும்போது ஒரு நாட்டு நாயை பிடிச்சிட்டு வந்தாங்க. 13 வருஷமாக்கா. ஐயோ சே போயா. பாமாக்கா ஹார்ட்டுக்கு எடுக்கிறான். ஏம்மா